கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக ஏசாயா 33:16 உயர்ந்த அடைக்கலம். அருமையானவர்களே, உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எஸ், நிச்சயமாய் கிடைக்கும். இதை கிடைக்க வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்போதுமே ஒரு காரியத்தை செய்தா, நீ இதை செய்தால் இன்னொரு காரியத்தை செய்தாதான் அதை தருவேன்னு சொல்றாரு. இங்கேயும் எதை செய்தால் அப்பமும் தண்ணீரும் நமக்கு கிடைக்குமாம். 15 பார்த்தா, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்தால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்தமான வாழ்வை தருவதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த 16 சொல்லப்படுகிறதான உயர்ந்த அடைக்கலம், நமக்கு அப்பமும் தண்ணீரும். நம்ம வயிற்று பழப்புக்காதானே நம்ம வேலை செய்யறோம் இல்லையா? அப்போ என்ன செய்தாலும் நம்முடைய வருவாய்களை பொத்தல் பையிலே போடாதபடி அதை கரங்களில் தங்கி இருக்கும்படியாக நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வாதமாக வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.